அற்புத படைப்புகள் மலர்ந்தன. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தின் அறிமுக படைப்பாய் அசோக் செல்வன், ருத்திகா சிங், வாணி போஜன் பங்களிப்போடு மக்கள் செல்வனும் துணை நிற்க ரொமான்டிக் ஃபேண்டசி திரைப்படமாய் மலர்ந்தது ஓ மை கடவுளே. மற்றும் ராணா இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா மற்றும் ஐஸ்வர்யா மேனன், KS ரவிக்குமாரின் அபார நடிப்பில் நகைச்சுவை காதல் திரைப்படமாய் அனைவரையும் கவர்ந்த படைப்பாய் மலர்ந்த நான் சிரித்தால் என இரு திரைப்படங்களுமே இதே நாளில் 2020 ஒன்றாய் திரையில் மலர்ந்தது. புரட்சி இயக்குனர் SACயின் அபார இயக்கத்தில் புரட்சி கலைஞரின் மறக்க முடியாத நடிப்பில் விழிப்புணர்வு திரைப்படமாய் மலர்ந்து மாபெரும் வெற்றியோடு தமிழ் சினிமாவின் மைல்கல்லாய் கேப்டனின் திரை வாழ்க்கையில் தடம் பதித்த சட்டம் ஒரு இருட்டரை 1981 மிஷ்கின் இயக்கத்தில் சித்திரம் பேசுதடி வெற்றிக்கு பிறகு இரண்டாம் படைப்பாய் நரேனுக்கு திருப்புமுனை திரைப்படமாய் மலர்ந்து ஃபிலிம்ஃபேர் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், இட்ஃபா பெஸ்ட் வில்லன் என எண்ணற்ற விருதுகளை வென்ற அஞ்சாதே என இரண்டுமே இதே நாளில் வெளியானது. 23ஆம் ஆண்டில் இயக்குனரின் அற்புத படைப்பு சுஜாதாவின் அமுதாவும் அவனும் எனும் சிறுகதையை அடிப்படையாக கொண்டு மணிரத்னம் அவர்களின் எழுத்து மற்றும் இயக்கத்தில் இந்திய சினிமா ரசிகர்களை பெரிதும் கவர்ந்த கன்னத்தில் முத்தமிட்டால் இதே நாளில் 2002 வெளியானது. அற்புத கலைஞர்களின் நடிப்பும் குழந்தை நட்சத்திரமாய் கீர்த்தனாவின் இயல்பான நடிப்பும் கதைக்களமும் போர்க்களத்திற்கே நம்மை அழைத்துச் சென்றன. சிறந்த இசை, பாடல், கதை, இயக்கம், படைப்பு என 6 தேசிய விருதுகளும், 3 ஃபிலிம்ஃபேர் விருதுகள், 7 தமிழக அரசின் திரைப்பட விருதுகள், 6 இன்டர்நேஷனல் தமிழ் ஃபிலிம் அவார்டு என பெரும் வெற்றியோடு 23ஆம் ஆண்டில் படக்குழு. ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே. இந்நாளை பகிர்ந்து படக்குழுவை வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி. தேதி சொல்லும் செய்தி.